அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டீ ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆவாரம் பூ டீ. இப்போ நம்மாழ்வார் ஐயா ஆவாரம் பூ டீயை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா. இப்போ சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகப்படியாக இருக்கிறவங்க இந்த டீ குடித்தாங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். ஆவாரம் பூ அதிக மருத்துவ பலன் மிக்கதுங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஆவாரம் பூ ரொம்ப சிறப்பு வாய்ந்த முக்கியமான மூலிகைங்க. இப்போ நம்ம அந்த டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு பேனில் நம்மளுக்கு டீ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோங்க. ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூவை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆவாரம் பூ இந்த தண்ணியில் நல்லா கொதித்து வரணுங்க. அப்போ தான் அந்த ஆவாரம் பூவில் இருக்கிற சத்துக்கள் பூராமே அந்த தண்ணியில் இறங்கும். அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் மாறும் அந்த தண்ணி. அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ஆவாரம் பூட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணுறோம். நம்ம ஆவாரம் பூ டீயை டம்ளரில் ஊற்றிட்டு அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கிற போகிறோம். ஒரு லெமன் ஒரு டம்ளருக்கு ஒரு லெமன் புழிஞ்சா சரியாக இருக்கும். ஒரு லெமனை நல்லா புழிஞ்சிட்டு இப்போ நம்ம லெமன் புளியறது மூலமாக ஆவாரம் பூவில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அப்படியே நம்ம உடம்புல உறிஞ்சி எடுத்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்ம லெமன் சேர்க்குறோம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி இல்லை பனவெல்லம் ஏதாவது நம்ம சேர்த்து ஆட் பண்ணிட்டு இந்த டீயை சர்வ் பண்ணலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த டீயை சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லைங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. சுகர் பிற்காலத்தில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது அவேர்னஸாக இப்போ இருந்தே குடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த டீயை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.